வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான். எப்பயும் போல் புளியமல்லி அரிசி சாதம், அதில் ஒரு 2 கரண்டி தட்டில் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். சாதம் பளபளன்னு இருக்குது, ஆனால் பிசைஞ்சமா நல்லா சேர்ந்துருக்கும். நல்லா வெந்த அரிசி தான் இது. அடுத்து இன்னைக்கு ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு. சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப மணக்க ஜம்முன்னு வச்சுருக்குறோம். இது ஒரு கோழி வாங்கி நாங்கள் இது பண்ணது. அதில் ஒரு 600 to 700 கிராம் தான் எங்களுக்கு மட்டன் கிடச்சிது. சிக்கன் 600 to 700 கிராம் தான் கிடச்சிது. ஃபுல் கோழி வாங்கி தான் உரிச்சு எடுத்துகிட்டு வந்தோம். இது நாங்கள் 2 விசில் தான் குக்கரில் வச்சேன். 2 விசில் குக்கரில் வச்சு இறக்கிட்டு இந்த குழம்பை கூட்டிகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் குழம்பு, அதாவது மசாலாலாம் போட்டு குழம்பு ஒரு 25 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் சிக்கன் இன்னும் சாஃப்டாகவும் இந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் ஏறி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஜோராக இருக்குங்க. மணக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 கரண்டி இதில் போட்டுக்கலாம். இந்த செய்முறை யாருக்காவது வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன். கடைசியில் குழம்பு இறக்குறப்போ ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் நுணுக்கி போட்டு குறப்பாக நுணுக்கி போட்டு இறக்கணும். அதுதான் நாட்டுக்கோழி குழம்புனுடைய ஸ்பெஷல். இதை நான் தாளித்தது பூரா நல்லெண்ணெயில் தான் தாளித்தேன். அதுதான் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப மணமாகவும் இருக்குது. அதுக்கு as usual எப்பயும் போல் மிளகு ரசம் 2 கரண்டி போட்டுக்கலாம். 2 கரண்டி மிளகு ரசம் வச்சாச்சு. இதுக்கு சைட் டிஷ் இன்றைக்கி ஆம்லேட் தான், வேறு எதுவும் செய்யலை. ஒரு ஆம்லேட் போட்டு வச்சுக்கலாம். ஆனியன் ஆம்லேட் ஒன்று வச்சுருப்பேன். அவ்வளோதான். இன்றைய சமையல் இதுதாங்க. எங்கள் வீட்டில் புளியமல்லி அரிசி சாதம், நாட்டுக்கோழி குழம்பு, மிளகு போட்டு மிளகு ரசம், ஒரு ஆம்லேட். இவ்வளோ தான். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.